ஹலோ வியூவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து ஒரு ஆப்டிடியூட் ரிலேட்டடான ஒரு சம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சம் பாருங்கள். ஏபிசி என்ற 3 நபர்கள் ரூபாய் 120 பகிர்ந்து கொள்ளும்போது ஏயின் பங்கு பியின் பங்கை விட ரூபாய் 20 கூடுதலாகவும் சியின் பங்கை விட ரூபாய் 20 குறைவாகவும் இருந்தால் பியின் பங்கு எவ்வளவு? அதாவது ஏபிசி அப்படிங்கிற 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 120 ரூபாயை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி = 120. ஆனால் ஏ எவ்வளோ, பி எவ்வளோ, சி எவ்வளோ நமக்கு அப்படின்னு தெரியாது. இது ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். செகண்ட் லைன் பாருங்கள். ஏயின் பங்கு பியின் பங்கை விட ரூபாய் 20 கூடுதலாகவும், பியோட பங்கோட ஒரு 20 ரூபா சேர்த்துணும் அப்படின்னா அதுதான் ஏ. அதாவது பி வாங்குற மாதிரி பி வாங்குற அமௌண்ட்டோட ஒரு 20 ரூபா சேர்த்து யார் வாங்குறாங்க அப்படின்னா ஏ வாங்குறாங்க. அப்போ பி ப்ளஸ் 20 = ஏ. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். அடுத்து அதே ஏயின் பங்கு பியின் பங்கை விட 20 கூடுதலாகவும், கண்டினியூ சென்டென்ஸ் இது, சியின் பங்கை விட ரூபாய் 20 குறைவாகவும் இருந்தால், பியோட பங்கோட 20 ரூபா சேர்த்துனா ஏ கிடைக்குதான். அதே ஏவோட வேல்யூ சியை விட 20 ரூபா கம்மியாக வாங்குறாராம். சி மைனஸ் 20, சியை விட 20 குறைவாகவும் இருந்தால் பியின் பங்கு எவ்வளவு? அதான் கொஸ்டின். பியோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 3. 3 ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பியோட வேல்யூ கிடைச்சிடும். இதை நம்ம கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் 20. நமக்கு பியோட வேல்யூ வேணும். ஸோ அதனால் வந்து இந்த 20ஐ இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம், ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா ஏ மைனஸ் 20 = பி. அடுத்து பாருங்கள். தேர்ட் ஈக்குவேஷனையும் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் 20. இப்போது இந்த சியோட வேல்யூ நமக்கு வேணும். ஸோ 20க்கு பதிலாக இந்த பக்கம் கொண்டு வந்துச்சுன்னா ஏ மைனஸ் 20ங்கிறது ப்ளஸ் 20 ஆயிரம் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரப்போ. சி மைனஸ் 20 அப்படிங்கிறது இந்த மைனஸ் 20 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா ஏ ப்ளஸ் 20 = சி. இந்த 2 ஈக்குவேஷனும் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போது இந்த 2 ஈக்குவேஷன், இது ஏ இது பி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்மால் லெட்டர் ஏ ஸ்மால் லெட்டர் பி அப்படிங்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். ஏ அண்ட் பி, பிஐ ஈக்குவேஷன் 1ல் வந்து பிரதியிடுறோம். இப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி = 120. ஈக்குவேஷன் 1 எடுத்து அப்படியே எழுதிட்டோம். இப்போ ஏக்கு நேராக ஏ அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ் பிக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? ஆல்ரெடி பிக்குன்னு ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பி = ஏ மைனஸ் 20. அப்போது ஏ மைனஸ் 20 அப்படிங்கிறது வந்து பிக்கு பதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ளஸ் சிக்கு பதில் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். சி = ஏ ப்ளஸ் 20 = 120. இப்போது ஏ 3 ஏ இருக்குது. 3 ஏ இருக்கிறனால 3 ஏவையும் கூட்டினோம்னா 3a கிடச்சிரும். ப்ளஸ் மைனஸ் 20, இங்கே ப்ளஸ் 20 இருக்குது. மைனஸ் 20 ப்ளஸ் 20 = 120. இப்போது இந்த மைனஸ் 20 ப்ளஸ் 20 கேன்சல் ஆயிரும். அப்போ 3a = 120. ஏ இங்கே பெருக்கலாக இருக்கிற அந்த 3 ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா வகுத்தலாம் மாறிடும். 120/3. இப்போ ஏ இஸ் = 40. ஏவோட வேல்யூ 40 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? பியின் பங்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ 40 ரூபா வாங்குறாரு. அப்போ பியோட வேல்யூ எவ்வளோ? நமக்கு ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஏவோட வேல்யூவோட ஏ = பி ப்ளஸ் 20 அப்படின்னு நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கலாம். A = b plus 20. A = b plus 20 அப்படிங்கிறது நமக்கு கிவன்லேருந்து எடுத்துக்கிட்டோம். ஏவோட வேல்யூ 40 அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் இந்த ஈக்குவேஷனில் நம்ம ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 40 = b plus 20. இப்போது நமக்கு பியோட வேல்யூ வேணும். ஸோ இப்போ அதனால் இந்த 20 அந்த பக்கம் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ் 20 மைனஸ் 20 மாறிடும். 40 மைனஸ் 20 = b. இப்போ பியோட வேல்யூ 20. இப்போது உங்களுக்கான கேள்வி, சியோட பங்கு எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.